சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மறுபடியும் சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன? நாம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கூட்டு வரதா இருந்தா வீட்டுக்குள்ள அழைப்பாங்க இல்லையா, அது எப்படி பண்ணணும்? அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா, வழிமுறைகள் இருக்குதா? அதை நீங்க சொல்லுங்க. வணக்கம். இது போல நிறைய கேள்விகள் கேட்கறது தான் கரெக்ட். இது போல கேள்விகள் கேட்கும் போதுதான் பக்தர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அதே போல நம்ம வாழ்க்கைய நம்மளை காப்பாத்துறதே நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வங்கிறது நீங்களும் நானும் போயிட்டு போத்தீஸில் போட்டு புடவை வெட்டின வர மாதிரி ஜிஆர்டியில் போயிட்டு நகை எடுத்துன்னு வரலாம் கிடையாது. இது 50, 60, 100 தலைமுறைகளாக இருக்கும் அந்த குலதெய்வங்கிறது. இந்த நகரத்தாலாம் என்ன சொல்லுவாங்க, குலதெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த கோவில்னு கேட்பாங்க. அந்த கோவிலை வச்சு இப்போ வைரங்கோயில், காப்பாத்தம்மன் கோவில்பாங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளதான் பொண்ணு கொடுத்துப்பாங்க, அதுக்குள்ளதான் பொண்ணு வாங்கிப்பாங்க. ஒரு நகரத்தால் நீங்க போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல் கேள்வி கேட்கு உங்க பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க எந்த கோவில்னு கேட்பாங்க. அப்ப அந்த கோவில கேட்கும் போது அந்த கோவிலுக்குள்ளதான் அவங்களது எல்லாமே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கும். அதே போல குலதெய்வங்கிறது மீதி பேர்கள் அப்படின்னா அது பரம்பரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 தலைமுறையா இருக்கும் அந்த குலதெய்வம் கோவிங்கிறது. நீங்க எதை வழிபடாட்டாலும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும். குலதெய்வத்தை வழிபட்டாதான் உங்க குறைகள் எல்லாமே தீரும். குலைங்கிறது ஒரு மரத்துல எப்படி குலை எவ்வளவு இருக்குது, ஒரு தேங்காய்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 100 150 குலை இருக்கும். அதான் அதுக்குதான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் மரம் மாதிரி குலதெய்வம். குலதெய்வத்தை வழிபடாம நீங்க எந்த இதையும் வழிபடக்கூடாது. அதனாலதான் உங்க வீட்டுல ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும்போது முதல்ல சொல்லுவாங்க, உங்க குலதெய்வம் படத்தை எடுத்து வைங்க, உங்க அப்பா அம்மா படத்தை எடுத்து வைங்கம்பாங்க. முதல்ல குலதெய்வம், அதுக்கு ஊர் தெய்வம், அதாவது கிராம தேவதா, இஷ்ட தேவதா, குலதேவதா அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜைகள் பண்ணும்போது முதல்ல குலதெய்வம் தான் முக்கியம். எந்த ஒரு காரியங்கள் வீட்டில் நல்லது பண்ணாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு மஞ்சள் துணி எடுத்து ₹1 முடிஞ்சு வைங்க, முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. அந்த குலதெய்வத்துக்கு ₹1 எடுத்து முடிஞ்சு வச்சு ஆரம்பிச்சுட்டு திருப்பி நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த ₹1 எடுத்து சாமிக்கு காணிக்கையா போட்டுடுவோம். இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாம குலதெய்வம் கோவிலுக்கு போகாம நீங்க எந்த கோவிலுக்கு போயும் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல உங்க குலதெய்வம் எதுமோ அந்த குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது நீங்க கட்டாயம் போய் ஆகணும். ஒரு கோவிலுக்கு ஒரு வழிபாடுகள் இருக்கு. இப்போ சிதம்பரம் தில்லக்காளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தில்லக்காளிக்கு வெறும் எண்ணெயை தான் ஊற்றுவாங்க. நல்லெண்ணெயை ஊற்றி 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் மேலே குங்குமத்தை சாத்திட்டு அதுக்கப்புறம் வெள்ளைக்காடா சாத்தி விட்டுருவாங்க. தில்லை காளிக்கு, தில்லை அம்மனுக்கு சகல அபிஷேகங்கள் நடக்கும். சில கோயிலில் முனீஸ்வரன் கொடுவாங்க, ஆடு வெட்டி மாடு வெட்டி அப்படிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. சில கோயிலில் பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. இது நம்மளா ஏற்படுத்திக்கிறது கிடையாது, நம்மளே மாற்றவும் கூடாது. உங்க குலதெய்வத்துக்கு என்ன உங்க தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் வச்சிருந்தாங்களோ அதை தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். உங்க தலைமுறைக்கு மாற்றக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தவணையாவது 6 மாசம் ஒரு ட்ரிப்பு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது விசேஷம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வம் எதுவுமே தெரியல, எங்க தாத்தா பாட்டி சொல்லாம போயிட்டாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டை விட்டு வந்துட்டேன், எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க திருச்செந்தூர் போயிட்டு அந்த திருச்செந்தூர்ல ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கிணறுலாம் குளிச்சுட்டு முருகனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், முருகனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வேண்டிட்டு வந்துட்டாலே அது சரியாயிடும். அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க நம்ம சைவம் வைஷ்ணவம் 2 இருக்கு. அதுல நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிடுவோம். நம்ம சர்ச்சுக்கும் போவோம், மசூதிக்கும் போவோம், திருப்பதி போய் லட்டு வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஆனா இந்த பக்கம் வரமாட்டா. அதே போல மனுஷா என்ன பண்ணும், திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தா குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது குலதெய்வம் எல்லா குலதெய்வத்தையும் வீட்டுல வச்சுக்க முடியாது. சில குலதெய்வ தேவதைகள் சொல்லுவாங்க, ரொம்ப உக்ரகமா இருப்பாங்க. தில்லக்காளி இருக்கு, தில்லக்காளி நீங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. ஐயனார் இருக்கு, ஐயனாரை வீட்டுல வச்சுக்க கூடாது. அதே போல இந்த முனீஸ்வரன் சொல்லுவோம், பால் முனீஸ்வரன் வச்சுக்கலாம். வீர முனீஸ்வரன் இருக்காரு, வீர முனீஸ்வரன்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டாரமா இருக்கணும். அதனால ரொம்ப ஆவேசத்துல அதை கொண்டு வீட்டுல வச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடும். நான் திரும்ப சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குலதெய்வம் கோவிலுக்கு போகணும். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும். அது வீட்டுக்கு வரீங்கன்னா குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கும். நீங்க எங்க போறீங்களோ உங்க நிழல் எப்படி உங்க கூடயே வருதோ அதே போல குலதெய்வமும் உங்க கூடயே வந்துட்டு இருக்கும்.
அதனால நீங்க டெய்லி காத்தால ஏந்தினோடனே முதல்ல விக்னேஸ்வர மகாமந்திரமூர்த்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா கடவுளையும் நீங்க வேண்டணும். ப்ரொசீஜரே அதான். திரும்ப சொல்றேன், பூஜை பண்ணும்போது முதல்ல பிள்ளையாரை வேண்டிங்க. முதற் கடவுள் பிள்ளையார். பிள்ளையாரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வேண்டிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமான கடவுளை வேண்டிங்க. ரைட்டு. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குலதெய்வம் வழிபாடுங்கிறது வீட்டிலேயே பண்ணணும். அது வீட்டில் எப்படி சார் ஆடி வெட்டுறது, கோழி வெட்டுறது? வீட்டில் ஆடி கோழி வெட்ட வேண்டாம். வீட்டில் அந்த படத்தை தொடச்சி வச்சுட்டு உங்கள் அக்கா தங்கையில் அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் அட்லீஸ்ட் பங்காளிகள்லாம் கூப்பிடணும். இந்த காலத்தில் பங்காளிகள்லாம் வர முடியறது கிடையாது. பங்காளிகளை தெரியுதே கிடையாது கொஞ்சம் பேருக்கு. அவள் கடை இவள் பாம்பேயில் இருக்கா, அவள் சென்னையில் இருக்கா, உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் ஆகி போயிடுது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஓன் பிரதர்ஸ் பங்காளிகள் முடியாட்டாலும் கூட பிறந்தவாளையாவது கூப்பிட்டு ஆற்றுக்கு பிறந்த பெண்களை கூப்பிட்டு வச்சு வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அது எந்த லேடிஸ் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, ஆண் தெய்வமாக இருந்தால் புதன்கிழமை, சனிக்கிழமை, இதே போல் நாளில் அந்த பகவான் நினச்சி அதுக்கு படம் இருந்தால் படம் இல்லாட்டா சில பேராத்தில் உருவமே இல்லாமல் இருக்கும். அதே போல் இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு அழகாக நுனி இலையை போட்டு வடபாயசத்தை சமைச்சு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த சமையல் பண்ணி படைச்சிட்டு காக்காய்க்கு போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு பிறந்த பொண்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பணும். வீட்டுக்கு குலதெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் இது படையல் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி பண்ணும்போது பூஜைகள் பண்ணும்போது ஆற்றுக்கு பிறந்த பொண்களுக்கு கட்டாயமாக துணிமணி கொடுத்து அனுப்பணும். 2, துணி கொடுத்தால் பிணி போகும், வியாதி வராது. சும்மா ஒன்றுமே இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கண்ணை வலிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணோம்னா அவன் கண்ணை மட்டும் தானே பார்க்கணும். காதலையும் ஒரு எக்ஸ்ரே எடுங்க சார் அப்படிம்பான். ஏன்னா அவனோட காதை டெஸ்ட் பண்ணுற மிஷின் இருக்கும். அதனால் காதலையே ஒரு எக்ஸ்ரே எடுங்கம்மா. அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் உங்களுக்கு இந்த முடி கொஞ்சம் நரைச்ச மாதிரி இருக்குது, அதனாலக்குள்ள உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கும், அதை ஒரு டெஸ்ட் பண்ணிட்டுக்கோ அப்படின்ட்டுவான். ஸோ அவங்ககிட்ட என்னென்ன மிஷின் இருக்கோ எல்லா மிஷினுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்தாலும் நம்மளுக்கே காது சரியாயிடும். சரி ஒன்றும் இல்லை சார்னா ஓகேவா சார் அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துறீங்க நார்மல் ஆச்சுடுவான். அப்படிலாம் போய் அங்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்கறதோட ஒரு 400-500 ரூபாய்க்கு நல்ல புடவையே கிடைக்கிறது. அந்த புடவையை வாங்கி ஆற்றுக்கு பிறந்த பெண்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது அந்த கோவிலில் வேலை செய்கிற அந்தணர்களுக்கும் வஸ்திரம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக போய் கடவுள்கிட்ட பேச முடியாது. அதுபோல் வாய்ப்பு இதுவரையும் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு மட்டும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதை அந்த பகவான்கிட்ட போய் சொல்கிறது இந்த அந்தணர்கள் தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனால் முதல்ல விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க, அப்புறம் கம்பெனி ஃபேம்லெட்டை கொடுக்குறீங்க. விசிட்டிங் கார்டு உங்கள் பேர், ஃபேம்லெட் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி. அதுக்கு தான் நம்ம அர்ச்சனை பண்ண ஐயர் கேட்பார், பேர் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அது எப்படி கேட்குறதுனா இதெல்லாம் போய் சொல்லும்போது அந்த ஐயர் என்ன பண்ணார், உள்ளே போய் இதை போல் வந்திருக்காங்க, ஈஸ்வரி வந்திருக்கா, ஈஸ்வருடைய நட்சத்திரம் இது, ஈஸ்வருடைய ராசி இது சொல்லும்போது அந்த பகவான் தெரிஞ்சுப்பா இன்ன ராசிக்காரா இப்படி இருப்பா, இவாளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, சரிப்பா நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். அது சரி பண்ணிட்டாரு எப்படி தெரியும்னா அந்த ஐயரை அர்ச்சனை பண்ணி ஆர்த்தி காட்டும் போது பூ சாமிகிட்டேருந்து கீழே விழுந்துருதுன்னா ஈஸ்வரி என்ன வேண்டிய காலம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதான் பகவான் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்குன்னு பூ இல்லை நீங்கள் ஃபேனை 5ல் வச்சிடாதீங்க. அங்கே அதுவே உங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்கிறது தான் அந்த பூ விழுந்துடும். இல்லாட்டா கொஞ்சம் டைம் இருக்கு வெயிட் பண்ணுங்க, ஒரு 30 days 40 days டைம் கேட்டிருப்பாரு. அந்த ஃபைலெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லது பண்ணுவார். பகவான் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் பகவான் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு பகவான் அங்கே உட்காந்துருக்கல. அதனால வந்து அதே போல் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் இது பண்ணுங்க. ஆற்றுக்கு பிறந்த பெண்களுக்கு வந்து என்றைக்குமே உங்களுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டா, ஓடி போயிட்டா, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா, அதெல்லாம் அவருடைய கர்மா, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. உங்களுடைய கர்மா சேராமல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்க. புரிஞ்சுங்களா? அவன் காய்கறியை திருடின்னு வந்து ஹோட்டலில் காய்கறி சாம்பார் போட்டான், அதனால் நான் அந்த சாம்பாருக்கு இந்த ரசத்துக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா அதுக்கு காசை கொடுங்க. அந்த காய்கறி தேடின்னு வந்தானே அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு போகிறான். ஸோ இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாலும் அந்த பாவம் இந்த கர்மாவை அனுபவிக்க போகிறான். அந்த கர்மாவை நீங்கள் சேர்த்துக்காம உங்கள் குலதெய்வம் கும்பிடும்போது அவளை கூட்டு வச்சு சாப்பாடு போட்டு துணிமணியை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு கர்மா சேராது. அவள் தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தான் கர்மா சேரும். குலதெய்வ வழிபாடுங்கிறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. எல்லாராலையும் குலதெய்வத்தை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவும் முடியாது. இந்த கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது வாய் கட்டிட்டாங்கன்னா என்னன்னா
இந்த எளியவனை வலியவன் வென்றால் வலியவனை இறைவன் வெல்வான் இப்படிங்கிறது ஒன்று பழமொழி இருக்கு. நம்மளோட சின்னவனை நம்மளை பண்ணோம்னா நம்மளோட பெரியவன் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிடுவான். அதே போல இவன் என்ன பண்ணுவான், அந்த சூன்யம் வைக்கிறவா முதல்ல குலதெய்வத்தை கட்டிடுவா. குலதெய்வத்தை கட்டிட்டாள்னா அப்போ குலதெய்வம் உங்களுக்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. குலதெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க. குலதெய்வத்தை ஏன் கட்டி போட எப்படி அந்த சாமியை கட்டி போடுறாங்கன்னா, நீங்க சரியான வழிபாடு அந்த கோயிலுக்கு போய் பண்ணாம கொள்ளாம இருந்தா அப்ப அந்த வாய் கட்டி போட்டுருவாங்க. அப்ப வாய் கட்டி போட்டா உங்களுக்கு வந்து எந்த விதமான காரியங்களும் உங்க குடும்பத்துல நல்ல காரியமே நடக்காது. குலதெய்வத்தை அப்புறம் போய் ஜாதகம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாமி கிமி வந்து கட்டுவாங்க. அதனால வந்து இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது கட்டாயமா நம்ம பங்காளிகளோட கும்பிடணும். கல்யாணம் பண்ணி போனாலும் ஆற்றுக்கு பிறந்த பெண்களை கூட்டு அவளுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். குலதெய்வ வழிபாட்டை எந்த விதத்துலையும் விட்டுட்டு நீங்கள் வேற எந்த வழிபாடு பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. குலதெய்வத்தை விடாதீங்க. எல்லா குலதெய்வத்தையும் படத்தையும் ஆற்றுல வச்சுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சில தெய்வங்கள் தான் கருமாரி வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் சில பேர் கருமாரி குலதெய்வம் வச்சுக்கலாம். முருகர் இருக்கலாம், தனி முருகர் வச்சுக்கூடாது. வெள்ளி தேவையோட கூட முருகர் தான் வச்சுக்கலாம். சில பேருக்கு ஐயப்பன் குலதெய்வமாக இருக்கும், ஐயனார். அப்போ ஐயனார்னாங்க அப்போ ஐயப்பனுங்கிறாங்க. ஐயப்பனெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாது. அதுக்கெல்லாம் ஆச்சாரங்கள் யாராலையுமே மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு 70 வயசு ஆகிடுது, எங்கள் ஆத்துக்காருக்கு 75 வயசு ஆகிடுது, நாங்கள் அதை வச்சுக்கிறோம். உங்களுக்கு வேணால் 70 75 ஆகிடுது. உங்கள் ஆத்துக்கு வரவழைக்கெல்லாம் 70 75 ஆள் இல்லையா? அவெல்லாம் எப்படி வருவா ஏதா வருவா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த இது வந்து இந்த அதோடைய சாரல் அதோடைய தாக்கம் வந்து உங்களை தாக்கிடும். அதனால துர்தேவதைகள் எல்லாத்தையும் ஆற்றுல வச்சுக்கூடாது. ஐயப்பன் மரத்தெல்லாம் வச்சுக்கூடாது. சொன்ன இந்த ஃபாலோவிங் கடவுள்லாம் ஆற்றுல வச்சுக்காதீங்க. குலதெய்வமாக இருந்தாலும் அன்னைக்கு எடுத்து கும்பிட்டுட்டு மேலே வச்சிருக்கோம். மீது எல்லாம் சுபிஷமாக நடக்கும். குலதெய்வத்தை விடாதீங்க. டெய்லி பிள்ளையாரும் குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அதே மாதிரி குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப தெரியலன்னா நீங்க முருகன் கோயிலுக்கு பெருமாள் கோயில் போக சொல்றீங்க, அவங்க வணங்க சொல்றீங்க. குலதெய்வத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது வழிபடு? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்கு. உங்களை பொறுத்து தான் அந்த சாத்தியக்கூறு இருக்குது. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கும் போது ஈரத்தை ஜலத்தை தலையில ஊத்திக்கணும். ஈர ஜலத்தை ஊத்திண்டு உங்க முதியோர்கள், உங்க அப்பா தாத்தா பாட்டி யாரு படம் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அவங்க படத்துக்கு நேர ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் ஜலத்தை ஊத்திண்டு தோட்டிக்க கூடாது, தலை தோட்டிக்க கூடாது. ஈர வேஷ்டியோட உட்காந்துட்டேன்னா அமாவாசை பௌர்ணமி, திரும்ப சொல்றேன், பாதராத்திரி 10 11 மணிக்கு அப்புறம் தலையில ஜலத்தை ஊத்திண்டு உங்க ஆத்துல யாரு பெரியவா படம் காலமாயிருக்கோ அவ படத்துக்கு நேராக உட்காந்துட்டேன்னா ஒரு 45 மினிட்ஸு எந்த விதமான இது கான்சன்ட்ரேஷனும் ஃபுல்லாக வந்து அவளே தான், தாத்தாவே பாட்டியே பெரியப்பாவே அத்தையே எனக்கு குலதெய்வம் தெரியல, எனக்கு யார் என்ன சொல்லு 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 அப்படின்னு அந்த 45 மினிட்ஸ் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இருந்தேன்னா ஒரு 3-4 மாதத்துலேயே உங்களுக்கு தெரியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. அது டிபெண்ட் அப்பான் யுவர் கான்சன்ட்ரேஷன். இஃப் யூ ஆர் கான்சன்ட்ரேட் ஃபுல் 100% யூ வில் கெட் இட். அது ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சது, தூக்கம் வந்துருத்தோ, கொட்டாய் வந்துருத்தோ, மூச்சா வந்துருத்தோ, நான் சுகர் பேஷண்ட்டு அப்படின்லாம் அதோட எஃபெக்ட் இருக்காது. அதனால வந்து அது பண்ணலாம். அதில் 100ல் ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்கும். அதே போல் இந்த பிரச்சனைகள்லாம் ஆளாகக்கூடாது. ஜலதோஷம் முடிச்சிடும், கோல்ட் ஆகிடும், ஜுரம் வந்துடும், நான் குலதெய்வத்தை பார்க்க போய் எனக்கு ஜுரம் வந்துருத்தோன்னு சொல்லி குலதெய்வம் மேலே மேற்கொண்டும் பழி போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன், சைனவா வைஷ்ணவாளுக்கு திருச்செந்தூரும் திருப்பதியும் சொல்லிருக்கேன். இதை பெருமாளை படுங்க, சரியாயிடும்.